எல்லாருக்கும் வணக்கம். இது வான்கோழி. இந்த வான்கோழியே நம்ம ஆட்டுக்கறி மாதிரி எப்படி செய்யலான்னு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி போய் இதை கட் பண்ணி கிளீன் பண்ணி வந்துடுறேன். நான் இந்த வீடியோவுக்காக பண்ணல, நார்மலா இந்த வீட்டுல எப்படி கிச்சன் செய்வனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்றேன். அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வான்கோழி, சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான பொருள்: மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, சீரக பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி மட்டும் 2 டீஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஸ்டாரு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், இலை. இதுதான். இதை வச்சு நம்ம எப்படி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டிருக்கேன் வானல்ல. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதுக்கு பிறகு எண்ணெய் காஞ்ச உடனே அந்த கறி மசாலாவை போடுறேன். கறி மசாலா போட்டோடனே அது பொரிஞ்சு வரும்போது ஆனியன் போட போறேன். இப்போ வெங்காயம் போட போறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த பதத்துக்கு கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு கொஞ்சம் அது வதங்குற மாதிரி கொஞ்சம் கிண்டி விடுவோம். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும். தண்ணி கொடுத்துட்டு தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரணும். அது பிறகு அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். சும்மா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். அடுத்த சிம்மில் வைக்கிறேங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன், அதனால இதை சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் சேருங்க. 2 டேபிள் ஸ்பூன். தோராயமா சேர்க்கிறேன், ஆனா 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும். தேனிட்டு சேர்க்க மறந்துட்டேன், அதை இப்போ நான் சேர்க்கிறேன். நல்லா வதங்கி அந்த வாசனை வர மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவா இருக்கிறதால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. பச்சை மிளகாய் சேர்க்கலாம், ஆனா எங்க வீட்டுல காரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கேன். எங்க வீட்டுல ரொம்ப காரம் குறைவு, அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்றவங்கள அந்த மசாலா பொடி தான் சேர்த்துக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் பொடி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வான்கோழியை வந்து சேர்க்க போறோம். தண்ணி வடிகட்டிட்டு, அது ஏன்னா வான்கோழியை தண்ணி விடும், கோழி மாதிரி தான் தண்ணி வரும், அதனால வடிகட்டிட்டு வெறியும் வான்கோழி மட்டும் சேர்த்தா போதும். அது இருக்கிற தண்ணியிலே அதை வதக்கி வறுவல் பண்ணி எடுத்துடலாம். வான்கோழி ஒரு 700 கிராம் இருக்கும். இதுக்கு 2 தக்காளி 2 வெங்காயம், மீடியம் சைஸா இருந்தா 3 தக்காளி 3 வெங்காயம். கடைசியா ஒரு தடவை அளவுலாம் சொல்றேன். நல்லா இந்த மாதிரி வதக்கணும். நல்லா வதங்கி அது ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கோழி, வான்கோழி. அதுக்கு பிறகு மூடிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கணும். அதுக்கு பிறகுதான் நான் மசாலா தூள் எல்லாம் சேர்ப்பேன். இந்த மாதிரி கண்டிஷன் வருது பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறுது பாருங்க. இந்த மாதிரிலாம் கலர் மாறுற ஸ்டேஜ் மட்டும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டு நல்லது. நான் கவர் பண்ணிடுறேன், மூடிடுறேன். மூடி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். அதுக்கு பிறகு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சா எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இதுக்கு நடுவுல நான் 2 தடவை திறந்து கிளறி விட்டேன். ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி தான் வரும். இந்த பதம் வரக்குள்ள நம்ம அதுக்கு பிறகு மூட தேவையில்லை. இந்த தண்ணிலாம் அப்படியே சுண்டற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு எப்படி அந்த மசாலா பொடியை சேர்க்கணும். இந்த பதம் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்க மசாலாலாம் கொஞ்சம் சேர்க்கலாம். எங்க வீட்டுல காரம் வந்து ரொம்ப குறைவா சேர்த்துக்கிறதால நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்க்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீதி நான் சேர்ப்பேன். மீதி சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா நார்மலா எடுத்து அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன். நான் தள்ளி சேர்த்தேன். மிளகாத்தூள் மட்டும் நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல காரம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நான் சேர்ப்பேன். இப்போ இது வந்து நல்லா சுண்டி வர மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சுண்டி வந்த பிறகு கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட வேண்டியது. கொஞ்சம் ஒரு அட்வைஸ், கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா சேருங்க. நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். ஆனா அந்த வான்கோழில இருக்கிற கொழுப்பே வந்து அப்படியே எண்ணெய் மாதிரி அப்படியே பரவிடுச்சு. அதனால எண்ணெயை கொஞ்சம் லிமிட்டா சேர்த்துக்கிறது நல்லது. நாஸ்டிக் தவால செய்யறதையும் தவிர்க்கலாம். என்கிட்ட இல்லாததால நான் வந்து அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை எனக்கு இருந்ததால நான் அதை செய்யறேன். ஆனா நாஸ்டிக்ல செய்யாதீங்க. வேற பாத்திரம் நமக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்காத பாத்திரத்துல செய்யுங்க. இப்ப நான் வந்து கொரியாந்தர் சேர்த்து இறக்க போறேன். அவ்வளவுதாங்க.
ப்ரிப்பரேஷன் ரெடியாக முடிஞ்சிருச்சு. இதோட அளவுக்குலாம் முன்னாடி திரும்ப ஒரு தடவை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 700 கிராம் இல்லை 1 கிலோ. அதுக்கு 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஹோல் கரம் மசாலா பட்டை எல்லாமே நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். எப்படி நம்ம செய்தனா அதே மாதிரி எல்லாத்தையும் செய்ய வேண்டாம். இஞ்சி பூண்டு கண்டிப்பா 4 டீஸ்பூன், இதுல 2 இதுல 2. ஜிஞ்சர் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பா தேவைப்படும். மற்றபடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்காது வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா.